மிக அண்மை கால கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அழகான ஒரு முன்னுதாரணம் தான் சினிமா நடிகை மும்தாஜ். மும்தாஜுடைய இன்ஸ்டாவுல போய் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜிக்கு போய் வந்துட்டேன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அவங்க ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறாங்க. அண்மையில நடிகை மும்தாஜினுடைய ஒரு பேட்டி பிஹைண்ட் வுட் இணையதளம் எடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியை பார்க்கும்போது பார்க்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியான உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேட்டியாக அது மாறிவிட்டது. ஏன்னா மும்தாஜ் என்கிறவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் என்பது உலகத்திற்கே தெரிந்த ஒரு வெளிப்படையான ஒரு சம்பவம். அவ்வளவு சினிமா துறையில் மூழ்கி போய் நாசமாகி அதுல என்ன எல்லாம் உச்சம் தொடுகிற அளவுக்கு முற்றுமுழுதாக சீரழிந்த ஒரு பெண்மணியாக மும்தாஜினுடைய லைஃப் வாழ்க்கை இருந்தது. ஆனா இன்னைக்கு மும்தாஜினுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டா, இல்ல அதெல்லாம் வேணாம், அதை நான் தவறான ரூட்ல போயிட்டேன், எனக்கு அப்ப தவறு என்று யாரும் சுட்டி காட்டவும் இல்லை, நானாக உணர்ந்து கொள்ளவும் இல்லை, நான் கடந்த காலங்களை நினைத்து வெட்கி தலைகுனிகிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பகிரங்கமாக பேசுகிறார். என்னுடைய கடந்த கால புகைப்படங்களை, கடந்த கால வீடியோக்களை, கடந்த கால சினிமாக்களை முடிந்தவரை மீண்டும் ஒளிபரப்பு செய்யாமல் இருங்கள். அதை பார்க்கும் போது என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. அதே இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஜ்ஜிக்கு போனது, போன இடத்துல இருந்து லைவ் போட்டது, அங்க நின்று பேசினது அத்தனையும் போட்டுக்கிறார். அதை பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்குது. அவருடைய நடவடிக்கைகள் மாறி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஈமானுடைய சுவை என்பது அவ்வளவு இனிமையானது, அவ்வளவு இன்பமானது, அவ்வளவு ஆச்சரியமானது.